ஹே டியர் 11th ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷனும் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பார்க்கலாம். லைக் கிரியேட்டிவ் 1 marks, சாப்டர் 1 to 18 2 marks, 3 marks, 15 marks அண்ட் அப்ரிவேஷன்ஸ் ஒரு சில டைம் 1 marksல கேட்கலாம், இல்லைனா 2 marksல கேட்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதை கிளியராக பார்த்துட்டு போய்க்கோங்க. பார்க்காம போய் உங்கள் மார்க்ஸை லூஸ் பண்ணிடாதீங்க. இந்த மெட்டீரியலோட எல்லா லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின்ஸ் எதுக்கு நான் ரெஃபர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அண்ட் உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது. பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ஃப்ரம் 2019 to 2024 வரைக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் பப்ளிக் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தா போதுமா? இல்லைங்க, ஹாஃப் இயர்லி கொஸ்டின்ஸையும் சேர்த்து பார்க்கணும். 2024 நடந்து முடிஞ்ச ஹாஃப் இயர்லி கொஸ்டின்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்க ஸ்டடி மெட்டீரியல்ஸை தேடிட்டு இருக்க ஒரு ஆளாக நீங்கள், அப்போது நான் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஈஸியாக அண்ட் சிம்பிளாக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் 24 to 25 கல்வி கடல்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ரிசல்ட் ஷோ ஆகும், 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது. அந்த பேஜை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ், கொஸ்டின் பேங்க்ஸ் அண்ட் கைட்ஸ், மினிமம் மெட்டீரியல் ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் போல் எல்லாமே இந்த பேஜில் அவைலபிளாக இருக்கும். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷனை பற்றி பார்க்கலாம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்லேயும் பேப்பர் ப்ரெசன்டேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீட் அண்ட் கிளியராக இல்லைன்னா உங்கள் மார்க்ஸ் குறையிறதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பேப்பரை முடிஞ்ச வரைக்கும் நீட் அண்ட் கிளியராக வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ப்ரோக்ராம் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ராப்பர் சின்டாக்ஸ் அண்ட் இன்டென்டேஷன் ஸ்பேஸ் எல்லாம் கரெக்டாக விட்டு எழுதுங்க. 5 mark கொஸ்டின்ஸ்லாம் பேராகிராஃபாக எழுதாமல் புல்லட் பாயிண்ட் போட்டு நீட் அண்ட் கிளியராக எழுதுங்க. டைம் அலோகேஷன் ஒவ்வொரு செக்ஷன்லையும் எழுதும்போது இவ்வளோ டைம்குள்ளே முடிச்சிருவேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு எழுதுங்க. அப்போ தான் உங்களால் சீக்கிரமாக எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ண முடியும். லாஸ்ட் இருக்க 10 to 15 minutes பேப்பர் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், சின்டாக்ஸ் எரர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் செக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் அதிகமாகவே இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மெயினான கீ பாயிண்ட்ஸ் மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது உங்கள் ஆன்சர் ஷீட்டை இன்னும் பூஸ்ட் பண்ணி காமிக்கும். ஹோப் எல்லோரும் உங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸாமை நல்லா பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை படிக்க சொல்லுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் ஜாயின் பண்ணி உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம கல்விக்கடல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.